டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் பேட்ச் வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு இப்போது இந்த நியூ பேட்ச்சில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டா அப்படின்னா இந்த பிளானை செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான முழு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஏற்கனவே பேட்ச் ஒன்று நம்ம பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பிசி எக்ஸாமுக்கு தனி பேட்சும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கிளாஸு டெஸ்ட் இது எல்லாமே கம்பைண்டாக, சரிங்களா? ஸோ அதை பற்றின வீடியோஸும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். இப்போ எஸ்ஐக்கான பேட்ச் 2 அனௌன்ஸ்மெண்ட், நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸ் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு போதுமான டைம் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் முன்கூட்டியே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல நம்மளால் படிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாமே, ஒரு மார்க் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எந்த இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூனிஃபார்ம் கனவை நனவாக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் பேட்ச் காக்கி சட்டை பேட்ச் 2ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் பேட்சும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1199. ஸோ வீடியோ கிளாஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2499, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது தமிழ் மீடியத்துக்கான பேட்ச், கிளாஸு டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டான சிலபஸை கவர் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கம், சரிங்களா? பொது அறிவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், உளவியலாக இருக்கட்டும், சரிங்களா? ஸோ எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜுக்கானது, ஓகே, உளவியல் பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6 to 12th வரைக்குமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். என்னென்னலாம் படிக்கணுமோ ஸோ அதுக்கான டெஸ்ட்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷ்னல் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் நம்ம வந்து தலைப்பு வாரியாக வந்து கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு படிக்க வேண்டியதுக்கான நோட்ஸ், பிடிஎஃப் இது எல்லாமே வந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸில் இருந்து நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ புதியதாக பேட்சை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பரான ப்ராக்டிஸ் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்க, ரைட்? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் பேட்சு. ஸோ இதில் உங்களுக்கு டாப் ரேங்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத விஷயம். நம்ம பாஸ் பண்ணல, மார்க் வரல, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நல்லா ஸ்கோர் பண்ணி ரேங்க் பொசிஷன் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ். அதனால சொல்கிறேன், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, ப்ராப்பராக கிளாஸ் கொடுக்குற நோட்ஸை பார்க்க மாட்டாங்க, ஸோ டெஸ்ட்டை எழுத மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ரேங்க் வராது, ஓகேங்களா? ஸோ ரெகுலராக கிளாஸஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸ் பாருங்கள், இல்லை நீங்களே ஒன்றா படிச்சு டெஸ்ட் பேட்சில் மட்டும் இருக்கீங்கன்னா டெஸ்ட் எழுதுங்க, ஓகே? மேக்ஸு, உளவியல் இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காமல் ஒழுக்கமாக என்ன பண்ணணும், பேப்பர் பேனா எடுத்து போட்டு பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அதெல்லாமே இருந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளானை வச்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ அதுக்கு தான் ஒரு பிளான் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் இந்த பிளானை வச்சுட்டு கூட நீங்களே கூட படிக்கலாம். ஸோ நம்ம அந்த பேட்சில் ஜாயின் பண்ணல சார், இப்போதைக்கு பண்ணலை, படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஏப்ரல் 14th ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கலந்து நம்ம வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான போர்ஷனுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகே? இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும், படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்க மாட்டோம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து நடுவில் நம்ம வந்து எழுதிக்கிட்டே தான் இருப்போம், சரிங்களா? ஸோ ஒரு 7 டெஸ்ட்டு முடிய நம்ம என்ன பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் உங்களுக்கு வந்து 35 டெஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் நடுவில் மிட் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு 5 டெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு 45 டெஸ்ட். ஸோ அது மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலான ரிவிஷன் டெஸ்ட். ஸோ டாபிக் வைஸ் 600, 700, ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா? ஸோ அது அந்த சப்ஜெக்ட் வைஸ் வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டெஸ்ட், 15 டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளானை செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நியூ பேட்ச், ஓகேங்களா, பேட்ச் 2க்கான பிளானை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசி மட்டும் படிக்கிறீங்கன்னா பிசிக்கான பிளானை கேளுங்க. எஸ்ஐக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, பிசிக்கும் படிக்கிறீங்க, எஸ்ஐக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, போதும், ஓகே? ஸோ நிறைய டெஸ்ட் நான் ஒரு நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், அடிஷனலான டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன், ஓகே? யூடியூப்பில் லைவ் வரும், நிறைய டிஸ்கஷன் கொடுக்குறோம், இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஐ மீன் இதுக்கு வந்து போதுமான டைம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 4 days கேப் இருக்குது, நடுவில் 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி போனால் தான் நமக்கு நவம்பர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள நம்ம படித்து முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் வரதுக்குள்ள எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ரிவிஷன் தான். இதுலேயே நடுவில் நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம அதுக்கப்புறமும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வரும்போது இன்னும் வந்து நமக்கு
டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 8 மாதம் இருக்குது அப்படின்னா அந்த 8 மாதம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே 200 நாள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிடலாம். ஓகே எந்தவித பயமும் இல்லாமல் கவர் பண்ணிட்டோமா இல்லையான்னு கடைசி நேரத்தில் கவலைப்படாமல் ஸோ 11th 12th கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கே வெளியில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி நம்ம ஒரு டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பேட்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோ கிளாஸ் தனி பேட்ச் அண்ட் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது. வீடியோ கிளாஸில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் பேட்சில் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். ஓகே அதே மாதிரி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த தகவலை எஸ்ஏ எக்ஸாம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.